மஞ்சள் விரட்டுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட விட்டு விரட்டுவாங்க. விரட்டுனா இப்போ இந்த இதுதான் தொழுவுன்னு அந்த தொழுவுலேருந்து ஓடுவாங்க. ஓடும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் வந்து இது வச்சுருப்பாங்க கொடி. அந்த கொடிக்குள்ளே தான் பிடிக்கணும். வாடி மஞ்சள் விரட்டுனா என்னென்னு கேட்டிங்கன்னா வாடிகளை பூரா ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2:30 மணிக்கு மேலே தான் வாடி ஜல்லிக்கட்டே நடக்கும். இப்போ அப்படி இல்லை. ஜல்லிக்கட்டு பிரியர்கள் கூட இருக்கிறதுனால மாடு கூட இருக்கிறதுனால காலையில் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து ஒரு 5, 5:30 வரைக்கும் கூட நடத்துகிறாங்க. இப்போ இதில் வாடி ஜல்லிக்கட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரைஸு மாடு வெளியேறுது. மாடு வெளியேறுச்சுன்னு சொன்னாக்க பழைய மஞ்சட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பேர் தான் விடணும் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. இப்போ 800 வீரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் 8 பேட்சாக பிரித்து ஒரு பேட்சுக்கு 100 பேர் மெனிக்கி விடுவாங்க. அப்படி விடுறது பிடிக்கிறதுனா வந்து கட்டையிலிருந்தே பிடிக்கணும். அதே போல் 2 பேர் கட்டினா பிடி செல்லாது. எல்லைக்கோட்டு வரைக்கும் போகணும். அதேமாதிரி சுற்றினா 3 சுற்று. அதே போல் 2, 3 பேர்த்த மாடு விளைக்கிருச்சுன்னு வைங்களேன், மாடு வெட்டி விட்ட ஆரம்பிச்சிருவேன். அதே போல் இந்த எல்லைக்கோட்டு வரைக்கும் ஓடணும். மாடு எல்லைக்கோட்டு வரைக்கும் போகணும். இவன் வந்து பிடிக்கிறது வந்து குறைஞ்சது வாடிவாசலிருந்து பிடிக்கணும். இல்லை தவி விழுகுது வரங்க ஒரு 10 அடி அந்த இடத்துலேருந்து பிடிச்சா கூட சரின்னு ஏற்றுக்கலாம். அப்புறம் அந்த அங்கிட்ட எல்லாம் கோட்டுக்கிட்ட போய் நான் கட்டிக்கிட்டு நான் மாட்டை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறது வந்து அது சாத்தியம் இல்லை. அது செல்லாத மாடு வெட்டி விட்டோன்னு அறிவிச்சு விட்ருவோம்.